மன்னர்கள் குமரிக்கண்டத்தை பற்றி எழுதி வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த பாண்டிய மன்னர்கள்லாம் யாருன்னா, குமரிக்கண்டம் அழியும் போது அங்கேருந்து ஒரு பாண்டிய மன்னனும் அவங்க கூட கொஞ்சம் பேரும் தப்பிச்சு நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மதுரைக்கு வந்திருக்காங்க. மதுரையில் எழுதப்பட்ட கல்வெட்டில் தான் நம்ம குமரிக்கண்டத்தை பற்றி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிலிப்ஸ் கேட்லர்ன்ற ஒரு சயின்டிஸ்ட்டு குமரிக்கண்டத்தை பற்றி ஒரு தியரி கிரியேட் பண்ணியிருக்காரு. மடகாஸ்கரில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு குரங்கினம் மூன்ற குரங்கினம். அந்த குரங்கினம் வந்து ஆஸ்திரேலியா, தமிழ்நாடு, மடகாஸ்கர் 3 இடத்துலையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளதாக அவர் சொல்கிறாரு. ஏன்னா தமிழ்நாடு, ஆஸ்திரேலியா 2 இடத்துலையும் அந்த குரங்கினத்தோட அடையாளங்கள்லாம் இருந்திருக்கிறதா சொல்கிறாரு. இந்த குரங்கினம் வந்து மடகாஸ்கர்லேருந்து கடல் வழியாக போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அங்கேருந்து கடல் வழியாக ரொம்ப தூரம் நம்ம கடந்து போகணும். தமிழ்நாடுக்கு வர்றதா இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவுக்கு போகிறதா இருந்தாலும் சரி. இது 3த்தையும் இணைக்கிற மாதிரி ஒரு நிலப்பரப்பு இருந்தால் தான் அந்த குரங்கினத்தால் அங்கே போக முடியும்.